எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் துரைசாமி இணைஞ்சிருக்கார். இப்போ பாமகல பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு ரவீந்திரன் சார் வந்து ஆடியோல இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வம்சி. என்னதான் சார் பிரச்சனை பாமகல? பாமகவின் கோர் ஓட்டர்ஸான வன்னியர் சமூக வாக்காளர்களுக்கு அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அன்புமணி வந்து முதல்ல தன்னிடம் எந்த குற்றமும் இல்லை, என்ன தவறு செய்தேன், என்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி விட்டார்களேன்னு அவரு தலைவர் பதவியை விட்டு நீங்கினதாட்டு ஒத்துக்கல. ஆனா தான் என்ன தவறு செய்தேன், என்னை நீக்கி விட்டார்கள்னு ஒரு பெரிய சிம்பதி கார்டை பிளே பண்ணாரு. தன்னிடம் எந்த தவறு இல்லாத போது ராமதாஸ் திட்டமிட்டு தன்னை அநீதியாக நீக்கி விட்டார் என்று ஒரு பிரச்சாரத்தை அட்ரஸ் பண்ணிக்கிட்டு அந்த தலைவர் போஸ்ட்ல அவரு இல்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தல. அப்படிப்பட்ட ஒரு டாக்டிக்கல் ஒரு லைன் அவர் எடுத்தாரு. டாக்டர் ராமதாஸ் வந்து இது தன்னோட இமேஜ வன்னியர்கள் மத்தியில பாதிக்குது, இதை நாம இன்னும் விட்டு வைக்கிறது வந்து சரியா இருக்காதுன்னு அன்புமணியை டார்னிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 பாயிண்ட போட்டுட்டாரு. 100க்கு 100 சொல்றேன், இந்த அளவுக்கு ராமதாஸ் ஒரு இந்த ஸ்டெப் எடுப்பாருன்னு நான் நினைக்கல. ஒரு பூனை தன் குட்டியை கௌரவ மாதிரி அப்படி கவிட்டு இருப்பாருன்னு தான் நினைச்சேன். இது பூனை எளிய கௌரவ மாதிரி இந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் ஒரு நகர்வை செய்துட்டாரு. பாயிண்ட் 1, அம்மாவை பாட்டில வச்சு அடிக்க போனாரு. 1. 2வது, மைக்க தூக்கி போட்டது என் முகத்துக்கு மேல தூக்கி போட்டது மாதிரி இருந்தது. 2. 3வது, பெண்ணகரத்துல கட்சியின் மானத்தை காப்பாத்தி 2வது இடம் வந்த ஒரு ஸ்டார் கேண்டிடேட் மணியண்ணனுக்கு மகன் லைக்கா, அதுல இருக்கக்கூடிய தம்பி தமிழ்குமரன், அவர் வந்து ஒரு பதவிக்காக புதுச்சேரியில் வந்து காத்திருந்த போது அவர் வரவே கூடாதுன்னு அவருக்கு எதிராக இது பண்ணி சரி பண்ணிட்டாரு. அது வந்து அவரோட குடும்பத்தினர் மனசு, அவரோட மனசு எவ்வளவுக்குள்ள வேதனைப்பட்டிருக்குங்கிற ஒரு தமிழ்குமரனுக்கு ஆதரவான ஒரு கருத்தை அங்க முன்வைக்கிறாரு. இது எல்லாத்த விட இந்த இடத்துக்குள்ள வந்து டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்காக செய்த ஒரு பெரிய, அன்புமணிக்கு எதிரா அல்லது அன்புமணியோட அந்த சிம்பதி கிரியேட் பண்ணதுக்கு அவர் பண்ண அந்த மூவுக்கு எதிரா அடிச்ச ஒரு அடி என்னன்னா, ஜெயகுரு அவமானப்படுத்திட்டாரு அன்புமணிங்கிறது. அப்ப இன்னைக்கு ஜெயகுருங்கிறது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மறைவுக்கு பிறகு கள்ளர், மறவர், அகமுடையார், முக்குலத்தோர்னு சொல்லக்கூடிய அந்த சமூகங்கள் மத்தியில மொத்த ஒரு அடையாளமாக, ஒரு ஐக்கானாக இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது மாதிரி ஜெயகுரு, மாவீரன் நண்பர் ஜெயகுரு அவர்களும் வன்னியர் சமூகத்துல வந்து எந்தெந்த பகுதியில வன்னியர் இருக்காங்களோ அவருடைய அந்தந்த பகுதியிலெல்லாம் 25ஆம் தேதி அவரோட நினைவு நாளுக்கு வந்து பசுமன் தேவர் மாதிரி அவருக்கு படத்தையும் வச்சு அந்த ஒரு நினைவு நாளை கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வன்னியர் ஐக்கானாட்டு தமிழ்நாடு முழுக்க உள்ள வன்னியர்கள் மத்தியில ஜெயகுரு உருவாயிட்டாரு. அப்படிப்பட்ட ஜெயகுரு வன்னியர் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய சிம்பதி வந்தவரை அன்புமணி அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்றது வந்து இன்னைக்கு வன்னியர் இளைஞர்கள் மத்தியில நீங்க அந்த மாநாட்டிலே பார்த்திருக்கலாம். பாமக மாநாடு தான். அந்த மாநாட்டுல ஜெயகுருவுக்கு இருந்த கைத்தட்டல்கள், அன்புமணியை விரக்தியா வந்து நீங்க எப்படி யாருமே நான் பேசுறத ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்னன்னு பேசக்கூடிய அளவுக்கு விரக்தியா பேசிக்கிட்டு அப்புறம் கைத்தட்டு வாங்குறதுக்கு ஜெயகுருவை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்ப இந்த இடத்துக்குள்ள ஜெயகுருவை டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து அவமதித்து விட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவருடைய மகள் விருதாம்பிகையும் மருமகன் சகோதரி மகன் மனோஜும் சொல்லும் போது இவரு எனக்கு அதுல இது இல்ல, குருவை நான் என் மகனா தான் பார்த்தேன், குரு அவமானப்படுத்தினது அன்புமணி ராமதாசன் அந்த வன்னியர் இளைஞர்களத்துல சொல்றது அன்புமணி ராமதாஸ்க்கு இமேஜ பெருசா அடிக்கும். மற்ற நிகழ்வுகளோட இது வந்து அந்த வன்னியர் சமூக இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஐக்கானாட்டு கருதப்படுகிற குரு அன்புமணியால் அவமானப்படுத்தப்பட்டாருங்கிறது வந்து அன்புமணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஸோ இந்த சண்டைங்கிறது விளையாட்டு சண்டை தான், முதல்ல பூனத்தன் குட்டியை கௌரவ மாதிரிப்பட்ட சண்டை தாங்கிற நிலைமையை தாண்டி அன்புமணி வன்னியர்கள் மத்தியில ராமதாஸ் தான் பேடு, நான் குட்டுங்கிற மாதிரி ஒரு இமேஜ பண்ணும்போது இல்ல அன்புமணி தான் பேடுங்கிறது, நான் முழுமையான வன்னியருக்கு உறுதியானவங்கிறதை காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டெப் போயிட்டுங்கிறது தான் உண்மை. இது அப்ரோச்மெண்ட் ஆகலைன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பாதிக்கும். அது அப்ரோச்மெண்ட் பண்றதுக்கு கட்சிக்காரங்களும் 2 பேருக்கும் இடையில நியாயமா செயல்படக்கூடியவர்களும் முயற்சி பண்ணுவாங்க. என்றாலும் டேமேஜ் வந்து இதுல அதிகமா இருக்குதா தான் நான் பாக்குறேன். சார், நீங்க வந்து போன வாட்டி இந்த டிஸ்கஷன் வரும்போது நமக்கு என்ன பாமக வந்து ஒரு தோல்வி வளையத்துல இருக்கு கட்சி, ஸோ ஒன்னாதான் இருக்க பார்ப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க. பட் அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஸ்பிரிட்டை நோக்கி போற மாதிரி தெரியுது. இது எப்படி பாக்குறீங்க? ஸ்பிரிட்டை நோக்கி போனா
தோல்வியடைந்த கட்சியோட ஸ்பிளிட்டுங்கிறது பாதிக்கும். அதைத்தான் நான் அதிமுக ஸ்பிளிட்டையே நான் சொன்னேன். இது தோத்து போன கட்சியோட பிளவுன்னு சொல்லும் போது 33% வாக்கு 20% ஆயிடுச்சு. 13% குறைஞ்சு போச்சுன்னா தோத்து போன கட்சியில் உள்ள பிளவுபட்ட ஒரு குரூப் 19ஐயும் இன்னொரு குரூப் 1 தான் எடுத்துன்னு சொன்னா 13% வாக்கு வெளியேறி போச்சு. ஆனா இந்த கட்சி பிளவுபட்டா அந்த 33% தோல்வியடைந்த கட்சியின் பிளவுக்கே இந்த கதின்னா இந்த 4-5% பலம் கொண்ட இந்த கட்சி பிளவை சந்திக்கும்னு சொன்னா கண்டிப்பா 2 ஃபேக்ஷனுமே தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அந்த கட்சி 10-11 அத்தோட இது ஒண்ணுங்கிற அந்த நிலைமைக்கு போகும். அப்படி போகக்கூடாதுங்கிறது தான் அந்த கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களோட எண்ணம். நீரடித்த நீர்வளவு ஐயா பழக்கற்பையா எழுதின லெட்டரை டாக்டர் ராமதாஸ் படிச்சாருன்னா இதை தொடர்ந்து நீரடித்த நீர்வளவு என்ற இந்த கருத்தை முதல் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை அவங்க உணர்ந்து ஒற்றுமையா இருக்கிறதா அந்த கட்சிக்கு பலம். தோற்ற கட்சி, படுதோல்வியில இருக்கக்கூடிய கட்சி, தொடர் தோல்வியில இருக்கக்கூடிய கட்சி பிளவுபட்டா பேரமும் பேச முடியாது, எதுவும் சரியா நடக்காது. மிகப்பெரிய பின்னடைவு அந்த கட்சி சந்திக்கும். அந்த ஆபத்துல இருந்து அந்த கட்சியை காப்பாற்றுறதுல தான் எதிர்காலம் அன்புமணின்னு சொல்றாங்க. அன்புமணிக்கு எதிர்காலமே அதுலதான் அடங்கி இருக்குது. டாக்டர் ராமதாஸை எதிர்கொண்டு அவருக்கு ஒரு எதிர்காலத்தை அமைக்கணும்னு நினைச்சாருன்னா அது மிகப்பெரிய தோல்வியில முடியும். குறிப்பா இந்த இடத்துல ராமதாஸ் எவ்வளவு மெச்சூர்டுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். அந்த வண்ணார், நாவிதர், குயர் போன்ற சமங்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கும் போது அன்புமணி தேவையில்லாம அந்த சமங்களுக்கெல்லாம் எண்ணிக்கையில் அந்த சமூகங்களோட உணர்வை மிதித்து செயல்பட்ட மட்டுமல்ல, என்னையும் புரோக்கர்னு சொல்லும் போது டாக்டர் ராமதாஸ் என்ன அவனை தெரியும், எந்த அளவுக்கு அவன் நேர்மையான ஃபைட்டர்னு தெரியும், அதை பற்றி பேசாத என்ன அன்புமணியை தடுத்தாருன்னு சொன்னா ராமதாஸ் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. அன்புமணி அந்த முதிர்ச்சி இல்லாம தான் செயல்படுறாரு. இந்த களம் பிளவு என்ற சூழலை போச்சுன்னா அது நஷ்டம் அன்புமணிக்கு பெரிய அளவுல இருக்கும். சார், ஆனால் அன்புமணி ஒரு தலைமையை இப்போ பண்புறது தொடர்ந்து எல்லாரும் கொஸ்டின் பண்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க ராமதாஸ்க்கு இருந்த கிளவுட் வணிகர்கள் மத்தியில் அன்புமணிக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அன்புமணி ஒரு சில நடவடிக்கைகளே அந்த கட்சி வீழ்ச்சிக்கு காரணம் தானே ராமதாஸ் சொல்ற மாதிரி. இல்ல, அன்புமணி ரிஃப்ளெக்டட் க்ளோரி ஆஃப் ராமதாஸ். ராமதாஸின் புகழின் பிரதிபலிப்பு தான் அன்புமணி. ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி இல்ல. அவர் எனக்கு முத ப்ராமிஸ் பண்ண ராஜ்சபா சீட்டை தான் அன்புமணிக்கு கொடுத்தாரு. அது அவரு கட்சி நிலைத்து இருக்கிறதுக்கு அன்புமணி தான் சரியா இருக்கும். மகன் அரசியலுக்கு வந்த பிறகு அது சரிங்கிற முடிவு எடுத்திருக்கலாம். மந்திரி பதவி அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அன்புமணியை வளர்த்தது டாக்டர் ராமதாஸ் தான். ஆனா ராமதாஸுக்கு இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா கூட்டணி பேரம் அது இதுல எல்லாம் ஒரு தில்லா நின்று உழைச்சி இந்த கட்சியை ஒரு ஹார்ட் பார்கெயின் பண்ணதுக்கு ஒரு திறமையற்றவராட்டு அன்புமணியை பாக்குற மாதிரி தான் தெரியுது. ஈஸியா மற்ற கட்சிகள் அவரை ஏமாத்தி போடுவாங்கங்கிற அடிப்படையில தான் அன்புமணிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆட்டு முகுந்தனை கொண்டு வந்தாரு டாக்டர் ராமதாஸ். ஜெயகுருவை அன்புமணிக்கு ஆதரவா ராமதாஸ் செட் பண்ணி வழி நடத்தின மாதிரி ஒரு இடத்துக்குள்ள முகுந்தனை கொண்டு வர பார்த்தாரு. அன்புமணி இன்செக்யூரா ஃபீல் பண்றதுனால முகுந்தனால தனக்கு ஆபத்து வருங்கிற எண்ண அடிப்படையில அதை முழுக்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு. ஸோ முகுந்தனை ஏற்றுக்கொள்ளாம இதுல ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தினா மொத்தத்துல அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். எதிர்காலமே அன்புமணின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு டாக்டர் ராமதாஸை எதிர்த்தா அந்த எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும், சூன்யமாயிடும்ங்கிறத உணரணும். அன்புமணியை சேர்ந்த பொறுத்தவரையில அவருடைய மாமனார் வந்தவாசி கிருஷ்ணசாமி எம்பி ஒரு தன்மையான மனிதர், அரசியல் நகர்வுகளை தெரிந்தவர். அவர் அட்வைஸ் பண்ணி ராமதாஸை எதிர்த்து போறது எந்த வகையிலும் உனக்கு லாபத்தை கொடுக்காது என்ற கருத்துக்களை சொல்லி ராமதாஸின் டிக்டேட் கட்டளைகளுக்கு ஏற்றுக்கொண்டு அன்புமணி என்டூரன்ஸோட செயல்படுவதுதான் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. அல்லது 26 பாமகவின் நிலைமை படு மோசமாகிவிடும். சார், இப்போ 2024 யாருடன் பாமக கூட்டணி என்ற கொஸ்டின் வரும்போது பல சொல்ற கருத்து அன்புமணி தேசம் தான் பாஜக போறது, ராமதாஸ் அதிமுக தான் போக விரும்பினாரு அப்படின்ற ஒரு தியரி சொல்றாங்க. இது ஒரு உண்மையா இருக்கும் பட்சத்தில் அப்ப அதுவே ஒரு ரீசனுக்கான இந்த கான்ஃபிளிக்ட்கான ஒரு ரீசனா இருக்குமா? டாக்டர் ஐயா மனச்சாட்சிக்கு நான் கேள்வியை வைக்கிறேன். இன்னைக்கு அவரு ஊடகத்துல 90% பாஜக எதிர்ப்பாளர்கள் குவிந்து கிடக்குறாங்க. இன்னைக்கு அன்புமணியோட ஃபைட் பண்ணும்போது ஊடகத்தில் உள்ள பாஜகவின் எதிர்ப்பாளர்கள் ஆதரவு கருத்துருவாக்கத்துல தனக்கு கிடைச்சா லாபம் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை சொல்றதாட்டு நான் கணக்கு போடுறேன். ஏன்னா 2009 அதிமுக கூட்டணியில 2 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டுல தான் பாமக தோல்வி அடைஞ்சது. இன்னும் சொல்ல போனா ஐயாவால தென் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், சேலம்,
மயிலாடுதுறை, திருப்பூர் போன்ற இடங்கள் வந்து வன்னியர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயலலிதா அம்மையாருக்கு 6-7 தொகுதிகளை ரெட்டையில ஜெயிக்க வச்சாரு. அவ்வளவு தொகுதிகளுமே அடி. அன்னைக்கு ஜெயலலிதாவோடு ஓபிஎஸ், இபிஎஸ் போன்றவங்களும் இருந்தாங்க. அப்புறம் இரட்டை தலைமையா 2 பேரும் சேர்ந்து இது மாநில உரிமைகளுக்கான கூட்டணின்னு அமித்ஷாவே மதிக்காம ஒரு கூட்டணி அமைச்ச போது 7+1 வாங்கி 7 அடி. ராஜ்யசபாவை சொன்ன வாக்குப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா 7 தோல்வி அடைஞ்சாங்க. அதிமுக அனைத்து தொகுதியிலும் தோல்வி அடைந்தாங்க. 2021 சேலம், தருமபுரி தவிர அனைத்து இடங்கள்லயுமே தோல்வி. 4+1 மயில் 5 தான் ஜெயித்தாங்க. அதே அடிப்படையில் தான் டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு, தனிச்சே 4 ஜெயித்தோம், கூட்டணியில 5 தானே ஜெயித்தங்கிறத சொன்னாரு. தனிச்சு போட்டிங்கிறதையும் தன்னுடைய எதிர்ப்பு வாக்கள் சிதறுவதுதான் தங்களுக்கு லாபம் என்ற அடிப்படையிலும் உள்ள வீகம் தான் சரியா இருக்கும் என்பதைத்தான் டாக்டர் ராமதாஸ் அதில் குறிப்பிட்டாரு. 10-15 நாளைக்கு முன்னாடி அதை குறிப்பிட்ட டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி போயிருந்தா நாம 3 ஜெயித்திருப்போம், அவங்க 6 ஜெயித்திருப்போம்னு சொல்றது வந்து அது ரெஸ்ட்ராஸ்பெக்டிவா ஒரு கருத்தை சொல்றதான் பாக்குறேன். அந்த கருத்துல பாஜக எதிர்ப்பு ஊடகவியலாளர்களோட ஆதரவு தனக்கு கிடைக்கும்னு அன்புமணிக்கு எதிரான போட்டியில் அந்த ஊடகத்தின் ஆதரவை பெறுவதற்கு தான் பாஜக மீது அந்த பழியை போடுறதா நான் கருதுறேன். அதே நான் வந்து லாஜிக்கா கேட்கிறோம்னா, அதிமுக பாஜக கூட்டணியில 7+1 பாமக வாங்கிச்சு, 5 சீட்டு தான் பாஜக நின்னாங்க. அப்படி இருக்கும்போது 5 வருடத்துல என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது? அண்ணாமலையோட அதிரடி அரசியல்ல 19 இடங்கள்ல தாமரை, அதுவும் கூட்டணி கட்சிகள் மூலமா 23 இடங்கள்ல தாமரை. அந்த 4ஐயும் தவிர்த்து பார்த்தா 19 இடங்கள்ல தாமரை நிற்கும் போது வெறும் 10 இடங்கள்ல மாம்பழம் சின்னம் நிற்கிறதுக்கு டாக்டர் ஐயா இப்படி அனுமதித்தார். இது வந்து நான் உறுதியா சொல்றேன், 2009ஆம் ஆண்டு மூப்பனாரை மக்களவையில கேப்டன் விஜயகாந்த் மக்களவையில கூட்டணி வேண்டாம், தனிச்சு நின்று அவர் தோல்வி அடையட்டும், 2011 சரண்டர் ஆகட்டும் ஜெயலலிதா நினைச்ச மாதிரி 1999ஆம் ஆண்டு மூப்பனாரோட கூட்டணி வேண்டாம், தனித்து நின்று அவர் தோல்வி அடையட்டும், 2001 சரண்டர் ஆகட்டும் நினைச்ச மாதிரி தனிச்சு நின்று பாமக தோல்வி அடையட்டும், தோல்வி அடைஞ்சால் 2026 சரண்டர் ஆவார்னு தான் டாக்டர் ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக கணக்கு போட்டு காய் நிறுத்தினார். 3 சீட்டு டாக்டர் ராமதாஸ் சொன்ன மாதிரி ஜெயித்திருந்தா கண்டிப்பா 2026 அன்புமணி முதல்வர்னு டாக்டர் ராமதாஸ் களம் கண்டிருப்பாரு. இதை பிரியம் பண்ணதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து நல்ல ஆஃபரும் நல்ல சீட்டுகள் ஆஃபரும் கிடைக்கல. இந்த நுணுக்கமான உண்மை கண்டிப்பா சொல்றேன். டாக்டர் கூட ஃபாலோ பண்ணுங்கிற அடிப்படையிலும் முக்கால அரசியல் உணர்ந்த ரவீந்திரன் துரைசாமி அரசியல் ஆலோசனைகளை உருவாக ஏற்றுக்கொள்ள இருந்து கைப்பட டாக்டரால பாராட்டு பெற்று அவரே எனக்கு எழுதி தந்த அளவுக்கு நான் அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்ச அடிப்படையிலும் செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்றேன். 2024 எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. கூட்டணியை விட்டு அவரு விலகி நின்று தோற்கட்டுன்னு தான் நினைச்சாரு. இப்போ பார்கெனிங்காகவும் மீண்டும் திமுக அணி ஹவுஸ்ஃபுல் என்ற சூழ்நிலையிலும் எடப்பாடி ஆப்ஷனை க்ளோஸ் பண்ண முடியாது என்ற அடிப்படையிலும் அதிமுக இருந்தால் 3 நாங்கள் ஜெயித்திருக்கலாம், அவர்கள் 6 ஜெயித்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தை டாக்டர் ராமதாஸ் கூறுகிறார். அரித்மெட்டிக் படி அந்த கருத்து சரிதான். ஆனா கெமிஸ்ட்ரி படி 19 ஜெயிக்கல, 9 ஜெயிக்கல என்பதும் டாக்டர் ஐயாவுக்கு மனச்சாட்சிக்கே தெரியும். யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை இது. நம்ம பார்ப்போம் எப்படி போகுது இந்த இஷ்யூன்றது நம்ம பார்ப்போம். மீண்டும் நேரில் சந்திச்சு டீட்டெயிலில் பேசலாம் சார். தேங்க்யூ. நன்றி வம்சி, நன்றி.